பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? அன்பான போதகர் குடும்பத்திற்கும் சபையாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி உங்களை சந்திக்கிறதுலையும் ரொம்ப பரவாயில்ல. கணவன் மனைவிக்கே அப்படி கை கொடுத்து உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அப்படின்னு டவுன் ஆகுது. ஐயோ, சந்தித்ததுனால தான் மகிழ்ச்சியா? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. முதல் ஆராதனையில் இருதய சுகமாவதை குறித்து அவனுடைய வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இருதயத்தை எப்படி சுகமாக வச்சுக்கிறது, மைண்டை எப்படி சுகமாக வச்சுக்கிறது, நம்ம எப்படி முதல்ல நம்மளை நேசிக்கிறது. இந்த இரண்டாவது ஆராதனையில் நமக்கு மிகவும் அவசியமான ஒரு சாப்டர் தான் பேசலான் இருக்கிறேன். போன முறை வரும்போதும் பணத்தை பற்றி பேசினேன். ஆமேன். குறிப்பாக கடன் பிரச்சனையை பற்றி பேசினேன். கடன் அன்பை முறிக்கும், அப்புறம் எலும்பை மனதை முறிக்கும், திருமண உறவை முறிக்கும், அப்படி பல முறிவுகள் அதில் இருக்குது அப்படின்றத பற்றி பேசினோம். அதன் மீதே திரும்பவும் கட்டிடத்தை கட்ட யோசிக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று பணம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். பணத்தை பற்றி பேசும்போது ஒரு தெளிவான மனநிலையிலிருந்து பேசுகிறேன் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். என்ன சர்ச்சில் போய் பணத்தை பற்றி பேசுகிறதா அப்படின்னு கேட்பீங்க. வேறு எதை பற்றி? சர்ச் தான் பேசணும். ஆமேன். ஏன்னா இங்கே வரும்போது பிணமாக வருகிறோம். பல விதங்களில் பிணமாக வரோம். ஏன் பிணமாக வந்தோம்? வெளியே போகும்போது பணம் இல்லை, 6 நாள் அடித்து உதச்சி அனுப்பிட்டாங்க. இங்கே வரும்போது பிணமாக வருகிறோம். வந்தவுடனே உயிர் பெற்றுவிட்டு திரும்ப போய் அதே அடியை திரும்ப வாங்கி திரும்ப அடுத்த வாரம் பிணமாக வருகிறோம். என்ன பிணத்துக்கு இன்னொருத்தவங்க ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க, நம்மவே பண்ணிக்கும். எதன் மாதிரி நான் சொல்ல விளங்குது. அதனால் நம்மை பிணமாக்கும் அந்த பணத்தை சற்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு மாதிரி குட்டி ஸ்டடி மாதிரி போனாலும் நம்மளை ஸ்டடி பண்ணுறதுக்குன்னு நினச்சிக்கங்க. இல்லையா? பணத்தை பற்றி யூடியூப்பில் பணத்தை சேமிக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய உள்ளே இருக்குது. அதெல்லாம் நான் பார்க்குற பழக்கம் எனக்கு இருக்குதுன்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் ஏதாவது தப்பான படத்தை பார்க்குறீங்க நான் கேட்டேன். இவ்வளோ உத்தமர்களா? நீங்கள் பார்க்காதனால தான் நிறைய நேரத்தில் கெட்டு போய் கிடக்குறீங்க. எதுக்கு இந்த ஃபோனு? மாதம் ஒரு 300 ரூபாய்க்காக குறைஞ்சபட்சம் ரீசார்ஜ் பண்ணுறோமா? அந்த 300 ரூபா கூட இந்த ஃபோனு சம்பாரித்து கொடுக்கலன்னா எதுக்கு ஃபோனு, எதுக்கு ரீசார்ஜு? பக்கம் கைப்பிடிச்சு சொல்லுங்கள். மாதம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காவது சம்பாதிக்கணுங்க. கணவனுக்கு ஒரு ஃபோனு, மனைவிக்கு ஒரு ஃபோனு. எவ்வளோ பெரிய ட்ராப் பாருங்க. அன்றைக்கெல்லாம் வீட்டுக்கு ஒரு ஃபோன் இருக்கும், எல்லாரும் பேசிக்குவோம். இப்போ எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா, 4 பேர் இருந்தால் 4. சின்ன வாண்டுங்களாம் ரீசார்ஜ் பண்ண சொல்லுது. எங்கள் வீட்டு வாண்டு அப்படி தான். ரீசார்ஜ் பண்ணுங்க, அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன பேக்கெட் பண்ணி கொடுப்பனோ அதில் ரீசார்ஜ் பண்ணிக்கும். ஆமாம், அதுக்கு தானே கொடுக்குறோம், வேறு எதுக்கு? உனக்கும் பேக்கெட் பண்ணி கொடுத்து என் பேக்கெட்டும் காலி பண்ணால் அது எப்படி? அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் ரீசார்ஜ் வேணுமா இல்லை வேறு ஏதாவது செலவு வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதனால் உங்கள் ஃபோனை நீங்களே என்ன பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லையா அந்த 300 ரூபாய்க்கு எங்கேயாவது போய் சம்பாதிங்க. இல்லைனா அந்த வேலையை நானே கொடுக்குறேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது விளங்குது? இப்போது கை உயர்த்துங்க. பணத்தை பற்றி நான் எப்போவாவது ஒரு முறையாவது நான் ஃபோனில் பார்ப்பேன்னு உண்மையான மனநிலையோட கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா கை உயர்த்துங்க.
இதுக்கு முன்னாடி நான் என்ன கேள்வி கேட்டேன், இப்போ என்ன கேள்வி கேட்டேன்? ரெண்டும் ஒரே கேள்வி தானே கேட்டேன். இவ்வளோ பேர் எங்கே மறைஞ்சிருந்தீங்க? ஆமாம். இப்போ திரும்ப இதே கேள்வி 3வது முறை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் பேர் கை தூக்குவாங்க. இப்படி கேள்வி கேட்டு ஆராதனை நேரம் முறிஞ்சிரும். இப்போ தலைவலி காய்ச்சல் எது வந்தாலுமே டாக்டர் 2வது, முதல்ல யாரு? மொபைல் எடுத்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு தலைவலியாக இருக்குதுன்னா அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தலைவலி அப்படின்னு போட்டால் அதுக்கு 2 பேர் சொல்கிறான். கால் வலிக்கு சொல்கிறான், எல்லாத்துக்கும் சொல்கிறான். அவன் எல்லாம் சொல்லி கடைசியில் நம்ம போய் மெடிக்கல் ஷாப்பில் பேராசிட்டமல் தான் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் காய்ச்சல் சரியாக மாட்டேங்குது. அந்த டாக்டரை பார்த்து ஒரு 300 ரூபா மொய் எழுதுனா தான் அவரும் அதே காய்ச்சல் தான் அதே பேராசிட்டமல் கொடுக்குறாரு. அந்த அந்த ஜுரத்துக்கு கூட தெரியுது அவர் எவ்வளோ பணம் கட்டி படித்தார். நீ பாட்டு 10 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா எப்படி? விளங்குதுங்களா? அப்போ ஆனால் என்ன விஷயம்னா, நம்ம சாப்பிட்ற பேராசிட்டமலுக்கும் அவர் எழுதி கொடுக்குற பேராசிட்டமலுக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கும் போது ஒரு 2 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே பேராசிட்டமல் அந்த ஆள் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. ஆனால் அது போட்டால் சரியாகுது. என்னன்னா அப்டேட்டடான பேராசிட்டமல். ஏதோ அதில் ஒரு நுணுக்கம், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் ஏதோ சம்திங் நடக்குது. அப்போது என்ன யூடியூப்பில் எதை பற்றி காரியங்களை பார்த்தாலுமே அந்த முறையான நபர்களை அணுக வேண்டிய அவசியம் நமக்கு. அதே மாதிரி பணத்தை பற்றி 1000 கருத்துக்களை சொல்லுகிறவர்கள் இப்படி இணையதளங்களில் இருந்தால் கூட நமக்கு வேதாகமத்தின் வழியில் ஒரு போதகர் மூலமாக காரியங்களை கற்றுக்கொள்வது ஆரோக்கியமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்னும் சத்தமா? ஏன்னா அவங்க வியூவுக்காக பேசுவாங்க, இல்லை ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்காக பேசுவாங்க. நம்ம வந்துலாம் ப்ரொமோஷனுக்கெல்லாம் பேசுறது இல்லை. பணத்தை கண்ணோடனே எல்லாருக்கும் மோஷன் போயிடுது. அதனால் அதை நிறுத்துறதுக்கு எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆமாம், கடன்காரன் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டால் முதல்ல ஓடுறது பாத்ரூமாக தான் இருக்குது. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறதா இருக்குது? குடும்பத்தோடு பேசுகிற மாதிரி, பிள்ளைகளோட பேசுகிற மாதிரி, எதிர்கால சந்ததிகளுக்காக பேசுகிறதை போல பேச வேண்டிய அவசியம் சபைக்கு இருக்கிறது. லூக்கா 12:15 படிக்கலாமா? பின்பு இயேசு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் போதும். எதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம்னா, பொருளாசை, பணம், பொருளாசை உங்கள் வாழ்க்கைக்கும் எனக்கும் ஜீவன் அல்ல. அது என்னவாக இருக்கிறது? ஜீவனமாக இருக்கிறது. அல்ல, என்னவா இருக்குது? அது ஜீவன் அல்ல. அது நம்மை ரட்சிக்க முடியாது. அது நம்மை நித்திய வாழ்வுக்குள் நடத்த முடியாது. அது நம்ம இயேசுவோடு நடக்க செய்ய முடியாது. அது நம்முடைய உணர்வுகள் இருக்கக்கூடிய ஆழமான காயங்களை, குற்ற உணர்வுகளை அது நீக்க முடியாது. ஆனால் பணம் ஜீவனத்துக்கானது. இந்த பூமியில ஜீவிக்கிற வரைக்கும் பணத்தை பற்றி எவ்வளவு வெறுப்பாக பேசினாலும் பணம் தேவை. அல்லேலூயா. என்ன தேவை? எல்லாம் சொல்லுவோம், ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் நீ வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஆனால் இடைப்பட்ட காலத்துக்கு அது இல்லாமல் நீ வாழ முடியாது. சில உண்மைகளை ஏற்றுக்கொள்ளத்தான். நம்ம வெறுக்கிற மாதிரி கடவுள் பணத்தை வெறுக்கிறது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? பணம் அவருக்கு தேவையில்லை, பணம் நமக்கு தேவை என்பதை தேவன் 100% அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மக்கிட்டலாம் பல நேரத்தில் பணம் வராதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மக்கிட்ட அதனுடைய வாசனை பிடிக்கல. என்ன பிடிக்கல? ஏன்னா வரும்போது சிரிக்கிறோம், போகும்போது திட்டுறோம். இந்த சனியை என்ன விட்டு போயிடுது அப்படின்ட்டு காசா அப்படியே சர்ச்சில் அப்படியே 2 பாட்டை இயேசுவே உயிர்னு பாடின உடனே இந்த பர்ஸை பார்த்து பணம் அப்படின்றோம். இதனால ஒரு நாள் இப்படி இருக்கிறான், நான் பொண்டாட்டிக்கிட்ட தான் அப்படி இருக்கிறான்னு பார்த்தா பணத்துக்கிட்டேயும் அப்படி தான் இருக்கிறான். அது அவன் பார்த்தா என்ன பண்ணுறான்? லட்சுமின்றான், என்னென்னமோ சொல்கிறான், பொட்டு வைக்கிறான், மணி ஆட்டுறான். அடாடாடா, நம்மளை வச்சு தெளிவாக அவன் தான் டீல் பண்ணுறான் அப்படின்னு அவங்கிட்டே போயிடுது. நான் சொல்கிறேன், பணம் நமக்கு கடவுள் அல்ல, பணம் நமக்கு நல்ல நண்பன்.
ஆமென். பணம் நமக்கு தெய்வம் அல்ல, ஆனால் பணம் நம்முடைய உற்ற சகோதரன். பணத்தை பற்றிய ஒரு பசுமையான மனநிலையை கிறிஸ்தவர்களாகிய நாம் பெற்றிருக்க வேண்டும். தங்கம் வேணாம், வெள்ளி வேணாம், ஒன்றும் வேணாம், ஆனால் பரலோகத்தில் போகும்போது மட்டும் உனக்கு எல்லாமே தங்கமாக இருக்கணும். என்ன ஒரு பேராசை பாருங்க. நம்ம பரலோகத்தில் தங்க வீதியில் நடக்கிறதுக்கா போகிறோம்? இயேசுவோட நடக்க போகிறோமா இல்லை தங்கத்தில் நடக்க போகிறோமா? அப்போ அவர் இயேசு எங்கே இருந்தாலும் இருக்க வேண்டியது தானே. அது பரலோகம்னு பயங்கரமாக அலங்கரித்து இங்கே டைமண்ட் அங்கே டைமண்ட். சார், அங்கே போய் நீ டைமண்டை பார்க்க தான் போகிற. அப்போது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், பணத்தை பற்றிய ஒரு பேலன்ஸான சமநிலையான பார்வை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பணங்கள் நம்மிடத்தில் வருவதை தேவன் விரும்புகிறார். பணம் நம்மிடத்தில் தங்குவதை தேவன் விரும்புகிறார். ஆமென். பணத்தில் பெருகுவதில் தேவன் சந்தோஷப்படுகிறார். உங்கள் பேங்க் பேலன்ஸ் 1 லட்சமாக இருக்கிறதுனால, ஒரு 50 லட்சமாக இருக்கிறதுனால, 1 கோடியாக இருக்கிறதுனால தேவன் ஒருபோதும் பொறாமைப்பட போவதே, எப்பா எவ்வளோ காசு வச்சுக்கிறான் பாரு அப்படின்னு யார் சொல்ல மாட்டா? யார் சொல்ல மாட்டா? ஏன்னா அது காகிதம் என்பதை தேவன், அது ஒருபோதும் அவருடைய உலகத்தில் அது வேலை செய்ய போகிறது இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அது இருந்தால் நீ பெட்ரோல் போட்டுட்டு போகலாம், அது இருந்தால் மற்றவங்கிட்ட ஏச்சு பேச்சு வாங்காமல் இருக்கலாம், அது கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நம்ம நினைக்கிறத கொஞ்சம் செய்யலாம். அல்லேலூயா. மனிதன் கடவுள் எப்படி படைச்சு வச்சுக்கிறார் சொல்லுங்கள்? நாம் எப்படிப்பட்ட ஒரு கருவி? எல்லாம் சொல்லுங்கள். கனவுகளால் நிறைந்த மனிதர்கள் நாம். எல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், எண்ணங்களில் ஏராளமான கனவுகள். இப்போ கூட இருக்கும், கரெக்டாக முடிச்சுட்டு வரா இல்லையா, போன உடனே மட்டன் எடுக்கிறதா, மீன் எடுக்கிறதா, அதை வறுக்கிறதா, இல்லை குழம்பு வைக்கிறதா அப்படின்னு பயங்கரமான கனவெல்லாம் மைண்டில் இருக்கும். அப்புறம் நாளைக்கு எப்படி போகலாம், வீட்டை எப்படி கட்டலாம், அப்படியே ஒரு கட்டத்தில் கனவு உலகத்தில் மிதந்து ஏசி இப்படி இருக்கணும், எப்படி வீடு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு அப்படி கண்ணை திறந்து பார்த்தோன்னே பிளாட்ஃபார்மில் இருப்போம். சே, நான் இன்னும் கூட சொல்கிறேன், பரவாயில்ல கனவுலையாவது கொஞ்சம் நேரம் ஏசியில் இருந்தியே, அப்படியாவது சிந்தனை யோசிச்சுதே. எத்தனை பேர் நான் சொல்லுது விளங்குது? ஆமென். நம்ம நிறைய விஷயத்தில், படிக்கிற விஷயத்தில், பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில், என் மனைவி இப்படி வச்சுருக்கணும், என் கணவன் இப்படி வச்சுருக்கணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இப்படி அமைக்கணும், அப்படி எல்லாம் கனவுகள். இப்போ பணம் நமக்கு ரொம்ப கொஞ்சமாக தான் தேவை. உண்ண, உடுக்க, இருக்க, அவ்வளோதான். சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு பாயின் தலகாணி இருந்தால் போதும். இப்போ எங்கே படுக்கிறோன்னு முக்கியம் இல்லை, படுத்தா தூக்கம் வருதான்றதான் முக்கியம். இல்லையா? தூக்கம் வராமல் நீ 10 லட்ச ரூபாய்க்கு மெத்தை வாங்கி வச்சாலும் அதில் பயன் கிடையாது. நீ பாயில் படுத்தாலும் தூக்கம் வந்தால் அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். உனக்கு முன்னாடி பஃபே இருக்கலாம், ஆனால் உன்னால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடிஞ்சால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். பஃபே இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடையாது, உன்னால் சாப்பிட முடிஞ்ச ஆசீர்வாதம். ஆமென். 7 நாளும் கட்டாயம் வேலை செஞ்சே ஆகணும்னா அங்கே ஏதோ ஆசீர்வாத குறைபாடு இருக்கிற மாதிரி. உன்னால் ரிலாக்ஸாக கடவுளுடைய ஊழியங்களுக்கும் குடும்பத்தோட நேரம் செலவிடுறதுக்கும் என்னால் ரிலாக்ஸாக நேரங்களை எனக்கு மிச்சப்படுத்த முடியும், லீவு போட முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்தீங்கன்னா அது கர்த்தருடைய. ஏன்னா யூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு வருஷத்தில் பெரும்பகுதியான நேரங்களை லீவாகவே கொடுத்துருந்தார். அதையெல்லாம் ஆலயத்தோட நேரங்களை செலவிடுறதுக்கும் ஜனங்களோட ஐக்கியப்படுறதுக்குமே ஏராளமான பண்டிகைகள், நீண்ட பண்டிகைகள். பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது 50 நாள் கொண்டாட்டம். எப்படி இருக்கு? நம்ம கிறிஸ்தவர்களாகி உங்களுக்கு பண்டிகையே இல்லை. என்ன பண்டிகை? கிறிஸ்மஸ், நியூ இயரு, ஈஸ்டரு, குட் ஃப்ரைடே, அவள் தான் 4 தான். அதையும் சில சபைகள் உங்கள் ஹோப் சர்ச்சுக்கு கோடி கும்பிடணும் நிறைய பண்டிகைகளை கொண்டாடுறீங்க. பல சபைகளில் அதெல்லாம் கூட ரொம்ப விமர்சையாக செய்கிறதே இல்லை. அதனாலேயே இந்த மதத்துக்குள்ளே வரவங்களுக்கு ஒரு விதமான விரக்தி, என்னடா ஒரு சுவாரஸ்யமே இல்லை, லட்டு சாப்பிட ஆசையான்ற மாதிரி ஆசை இருக்குது, லட்டு இல்லை. நான் லட்டை பற்றி பேசுகிறேன், நீங்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சிடாதீங்க, ஏதோ ஃப்ளோவில் வருதுன்னு பேசுகிறேன் நான். அல்லேலூயா. நிறைய லீவ்
உங்களால் லீவ் எடுத்து குடும்பத்தோடையும் ஊழியங்களோடையும் பங்கேற்க முடியுதா நீங்கள் பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு ஃப்ரீடமில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை சார், நான் சண்டே கூட கட் பண்ணி சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு, வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தீங்க. மிஷன் ட்ரிப்பெல்லாம் வந்துடுச்சு, ஒரு 15 நாள் போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணால் என்னால் முடியாதுங்கன்னு நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அந்த பொருளாதாரத்திலேருந்து ஒரு விடுதலைக்குள்ளே வரவே இல்லை. எத்தனை வருஷம் உழைக்க போகிறோம்? தாத்தா அப்படி தான் உழைச்சாரு, அப்பா அப்படி தான் உழைச்சாங்க, நம்மளும் இப்படி தான் உழைக்கிறோம். நான் உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், வாக்குத்தத்தத்தின்படி சொல்கிறேன், உன் பிள்ளையும் அப்படி தான் இருக்கும். உன் பிள்ளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீடமான ஒரு லைஃப்பை வாழ்ந்து காட்டினா அந்த பிள்ளைக்கும் அதே பழக்க வழக்கங்கள் வரும். அதனால் பொருளாதார விடுதலை உலகத்தில் இருக்கிறவனை விட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஏராளமாக தாராளமாக அமைய வேண்டும். எல்லாம் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுவோம், இன்னும் சத்தமாக ஆமேன். இந்த விதிகளை பிரசங்கி 11ஆம் அதிகாரத்திலிருந்து வேகமாக நாம் அதை படிக்க போகிறோம். வேதத்தை அடிப்படையாக கொண்டு எனக்கு பல நேரத்தில் ஆச்சரியம், இந்த உலகத்தார்கள் பணத்தை பற்றி பிரம்மாண்டமாக பேசும்போது இது வேதம் ஏதோ சப்போர்ட் பண்ணாதது மாதிரியும் வேதத்தில் இதெல்லாம் பற்றி ஒன்றும் இல்லாதது மாதிரியும் நமக்கு தோணலாம். ஆனால் நான் பல நேரங்களில் வியப்பதே இந்த வேதத்தை கண்டுதான். ஏன்னா அது மாதிரி தனக்குள்ளே பதில்களை வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் எங்குமே இல்லை. அல்லேலூயா. அது பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஏதோ ஒரு 10 பேருடைய ஸ்டோரி இருக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. அது எல்லாவற்றையும் பேசுகிறது, பணத்தை பற்றி அழுத்தம் திருத்தமாக பேசுகிறது. கிட்டத்தட்ட முழு பைபிளில் 2500க்கும் மேற்பட்ட வசனங்கள் பணத்தை மையமாக சொல்லப்பட்ட வசனங்கள். இயேசுவின் உபதேசங்களில் கூட ஓமைகளில் கூட பெரும்பகுதியான ஓமைகள் பணத்தை மையமாக கொண்ட ஓமைகள். பணத்தை பற்றி ஒரு தெளிவான மனநிலை இருந்தால் உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நல்ல நிலையிலே இருக்கலாம், குடும்பத்தில் நல்ல நிலையில் இருக்கலாம், பிள்ளைகளோட நல்ல நிலையில். இப்போ நான் பணத்தை பற்றி மட்டும் பேசுகிறதுனால இந்த டாபிக் மேலே தான் என்னுடைய ஃபோக்கஸ் இருக்குது. அப்போ இவர் பரிசுத்தத்தை பற்றி பேச மாட்டாரா, நீதியை பற்றி பேச மாட்டாரா, பாவத்தை பற்றி எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. அதெல்லாம் ஒவ்வொரு சமயத்தில் பேசுகிற மாதிரி பணம் அப்படின்ற ஒரே தலைப்பின் கீழே அழுத்தமாக பேசுகிறதுனால சில வார்த்தைகள் கொஞ்சம் அழுத்தமாகவே தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஓகே, வாசிக்கலாமா? 1ஆம் வசனத்திலிருந்தே படிங்க. ஆமாம், பணம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மீது போடு. அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேர். போதும். அதாவது பணத்தை நாம் கையாள்வதற்கும் பணத்தை வாழ்க்கையிலே பெருக்குவதற்கும் ஒரு விதமான முறை, ஒரு பேட்டர்ன் இருக்கிறது. இந்த பேட்டர்னுக்கு ஆப்போசிட்டில் நம்ம செயல்படும் போது அந்த பணம் நம்ம கையில் இருக்கிறது இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை யார் ஃபாலோ பண்ணாலும் ஜெயிக்கும். அதனால தான் இன்றைக்கி உலகத்தான் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கிறான். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் புரியாதனால நம்ம திரும்ப திரும்ப எதில் அடி வாங்குறோன்னா பண விஷயத்திலே பயங்கரமாக அடி வாங்குகிறோம். நம்ம யோசிக்கிறோம், என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் கடவுளை ஆராதிக்கிறோம், இவ்வளோ தூரம் செய்கிறோம், ஜான் முளைஞ்ச இருக்குது. நீ எத்தனை ஜான் மேலே ஏறினாலும் நீ பேட்டர்னை ஃபாலோ பண்ணலன்னா நீ சறுக்கிறத இயேசுநாதர்களால் கூட தடுக்க முடியாது. அவர் தடுக்கிற மாதிரியா இருந்தால் இன்றைக்கெல்லாம் நம்ம பணக்காரராக இருந்திருக்குமே. ஆமேன். அவர் தடுக்கிற மாதிரியா இருந்ததுன்னா நம்ம இன்றைக்கெல்லாம் பணக்காரர்களாக இருந்திருக்கணும். அல்லேலூயா. நம்ம பணக்காரர்களாக இல்லை, ஏன்னா அவர் அதை தடுக்கிறது இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா என்னன்னு நினச்சிக்கிறோம்? இயேசுவின் சுவிசேஷத்தை மட்டும் நினைக்கிறோம். இதுவுமே இந்த உலகத்தில் நல்லா வாழ்கிறதுக்கான ஒரு குட் நியூஸ் தான் இது. அல்லேலூயா. இயேசுவின் சுவிசேஷத்தை ஒரு சின்ன டம்ளரில் வச்சிடாதீங்க. எங்கெல்லாம் விடுதலையை கொண்டு வருகிறதோ அது இயேசுவினால் கொண்டு வரப்படுகிற சுவிசேஷம், நல்ல செய்தி. நிறைய விஷயத்தில் பிசாசிலிருந்து விடுதலை ஆயிடுறாங்க, மதுவிலிருந்து விடுதலை ஆயிடுறாங்க. ஆனால் பணத்திலிருந்து சபை விடுதலையாக முடியாமல் போராடி கொண்டே இருக்கிறது. என்ன நடந்தாலும் மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கும். கனவுகள் பாருங்கள் பெருசாக இருக்குது, தனிப்பட்ட கனவுகள் இருக்குது, சபைக்கு ஒரு கனவு இருக்குது. இன்றைக்கி பொத்தியா அந்த பகுதியில் ஒரு பெரிய கனவு இருக்குது. இந்த கனவுகளுக்கெல்லாம் எது அவசியமாக இருக்குது? ஆமாம், ஃபோட்டோவில் பார்த்தா வால் பாதியாக நிற்கிது. நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் நமக்கு என்ன தேவையாக இருக்குது?
பணம் தேவையாக இருக்கிறது. அதில் முதல் படி என்னது? நான் போன வாரம் சொல்லிட்டேன், போன முறை வரும்போது சொன்னேன், கடன் அன்பையும் எலும்பையும் முறிக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ அதை தொடர்ந்து நான் பேசுகிறேன். உன் ஆகாரத்தை எல்லாம் சொல்லுங்க. நம்பர் 1 உன் ஆகாரம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உன் ஆகாரம். வாழ்க்கையில் நம்ம உறுதிப்படுத்த வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, உன் ஆகாரம். உன் ஆகாரம் முதல் உனக்கு பரிபூரணமாக கிடைக்குதா? நான் சாப்பிட்ற சாப்பாடு, என் மனைவி பிள்ளைகள் சாப்பிட்ற சாப்பாடு கடன் இல்லாமல் கிடைக்குதா? போன முறை சொல்லும்போது சொன்னேன், ட்ரெஸ்ஸு போட்டால் யார் வாங்கி தர்றது? கணவன் வாங்கி தரதில்லை, HDFC-காரன் கிரெடிட் கார்டில் ICICI பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஃபோனு ஆக்சிஸ் பேங்க் வாங்கி கொடுத்தாரு, HDFC பேங்க்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாரு, மல்லிகை பொருள் அது இன்னொரு பேங்க் வாங்கி கொடுத்தாரு. எல்லாமே கார்டு. அப்புறம் கடைசியில் சுடுகாடு இல்லைங்களா? கார்டு கடைசியில் அவன் எவ்வளோ சலுகைலாம் கொடுக்குறான் பாருங்கள். நீங்கள் வாங்கினீங்கன்னா 50 நாள் கழித்து பணத்தை ரீபேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். 49வது நாள் வாங்கிடுறது. அப்புறம் மனசில் 50 நாள் நமக்கு டைம் இருக்குதுன்னு வச்சு, அதுக்கப்புறம் 49 நாளுக்கு அந்த ஃபைனு இந்த ஃபைனுன்னு போட்டு கடைசியில் நம்மளை என்ன ஆயிடுறான்? அது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரில, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரில. அதனால பொதுவாக என்ன சொல்கிறோம்? வாங்காத. ஃபோன் பண்ணி சொல்ல, சார் நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு எலிஜிபிள் சார், நீங்கள் 3 லட்சம். பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை நம்பி 1000 ரூபா தரானா? தரல. எப்படி நம்ம 3 லட்ச ரூபாய்க்கு எலிஜிபிள் ஆகணும்? அப்போ எங்கேயோ நம்மளுக்கு வலையை விரிக்கிறான்னு அர்த்தம். கம்முன்னு இருக்கணும். பாருங்க, நம்ம தரிசனம் பொத்தியா இல்லையா? என்னய்யா பேங்க்காரனை பார்த்து பொத்தியா போதையா? நான் பட்ட பாடெல்லாம் போதையா? நான் வசனத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என் ஆகாரத்தை நான் சாப்பிட போகிறேன். என் காசில் தான் ட்ரெஸ் வாங்க போகிறேன், என் காசில் தான் சாப்பாடு செய்ய போகிறேன். பரவாயில்ல, எனக்கு பிரியாணி இன்றைக்கி சண்டே, நான் கடன் வாங்கி கிரெடிட் கார்டில் வாங்கி நான் சமைக்க வேண்டிய அவசியம், என்கிட்ட இருக்கிற காசில் இன்றைக்கி நான் சமைப்பேன். பரவாயில்ல, இன்றைக்கி நான் சாம்பார் சாப்பிட்றதுனால வாழ்க்கையை நான் சாம்பார் சாப்பாடு சாப்பிட போகிறேன்னு அர்த்தம் இல்லை. நான் மிகப்பெரிய பஃபே எல்லாம் அட்டன் பண்ண போகிறேன். அதனால முதல் படியாக இந்த சாம்பாரில் ஆரம்பிக்கிறேன். வசனத்தின் அடிப்படையில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால் வாழ்க்கையில் போய் உட்காந்து தீர்மானம் பண்ணுங்கள். உன் ஆகாரத்தை, ஏன் ஆகாரத்தை தான் நான் சாப்பிட்றேன்னா, என் பிள்ளைகளுக்கு கட்டுற ஃபீஸை என்னுடைய கை பலத்துக்குள்ளே தான் இருக்குதா? என்னுடைய உடை என்னுடைய கை பலத்துக்குள்ளே தான் இருக்குதா? என்னுடைய உணவு, நான் கட்டுற வாடகை வீட்டில் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த வாடகையை நான் EMI இல்லாமல் அல்லது கடன் இல்லாமல் கார்டு இல்லாமல் என்னால் கட்ட முடியுதா? முதல் ஸ்டெப்பே அதுதான். அதை முதலில் உறுதிப்படுத்துங்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன் ஆகாரத்தை முதலில் உறுதிப்படுத்து. நீங்கள் அதில் லேக்காக விட்டுட்டு, அதில் கோட்டையை விட்டுட்டு எப்படின்னா பிரட்டிக்கலாம். அப்படின்னா இதில் வேற இந்த புருஷன்மார்கள் மனைவி கிட்ட நான் எவ்வளவு திறமையாக நடத்துகிறேன்னு தெரியுமா, எவ்வளவு நான் பேலன்ஸ் பண்ணுறது தெரியுமா? இது உண்மைதான், இல்லைன்னு இல்லை. பேலன்ஸ் பண்ணுறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? அதையே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியல. ஏன்னா அதை பார்க்குற தைரியமே நமக்கு இல்லை. இவ தான் கொஞ்சம் சோறாக்கி போட்டுட்டு இருக்கிறா, அவகிட்ட காட்டி அவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டா, அதனால காட்டாம எல்லாம் சொல்லுன்னு சொல்லுவேன். திடீர்னு என்னது லோத்து மனைவி மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டேன்னு வை, நான் என்ன பண்ண முடியும்? நானே இந்த ஃப்ரீஸில் இருந்து வெளியே வர முடியாமல் அப்படி சிரித்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறேன். நீ ஃப்ரீஸ் ஆகிட்டேன்னு வையேன், நான் க்ளோஸ் ஆயிடுவேன். அல்லேலூயா. நம்பர் 1, உன் ஆகாரத்தை கடன் இல்லாமல் அடிப்படையாக உறுதிப்படுத்து. 2வது பாயிண்ட் அதே வசனத்தில், ஏன் தண்ணீரில் போடு. எதில் போடு? நம்ம விசுவாசிகளாம் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், உன் பணத்தை எதில் போடு? டாஸ்மார்க்கில் போடு, தண்ணீரில் போடுன்னு சொல்லுது. நிறைய கிறிஸ்தவ மக்கள் இந்த மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. வர எல்லாத்தையும் எதில் போடுறாங்க? எல்லாம் சொல்லுங்களேன். இது சுவிசேஷத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது.
ஆனால் நீங்கள் அப்படியே படிப்படியாக படித்து வந்தீங்கன்னா எதை பற்றி சொல்லியிருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதாவது என்ன சொல்லுதுன்னா, முதல்ல உன்னுடைய ஆகாரத்தை உறுதிப்படுத்து, அந்த ஆகாரத்தில் இருக்கிறத கொஞ்சம் எடுத்து விதைக்கிறவனுடைய பார்த்தீங்களா, விதைச்சு முதல்ல அடுத்த விதைப்புக்கு அந்த நெல்மணியை கொண்டு வந்து சேமித்து வச்சிருப்பான். அடுத்த காட்டில் விளைஞ்சதை கொண்டு வந்து வைக்க மாட்டான், தான் காட்டில் விளைஞ்சதை எடுத்து வைப்பான். தன்னுடைய ஆகாரத்திலிருந்து ஒரு போர்ஷனை பிரிப்பான். எப்படி நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து தசமபாகத்தை பிரிக்கிறோமோ அது போல ஒரு போர்ஷனை பிரித்து அதை எங்கே போடு, வீட்டிலே வச்சிருக்காத, கட்டாயமாக பேங்க்ல வச்சிருக்காத, எங்கே விளையுமோ எங்கே பெருகுமோ, உன்னுடைய நெல் மணிகள் எங்கே ஓங்கி வளருமோ, உன்னுடைய பணத்தை வளரக்கூடிய பகுதிகளில். இவர் ஏதாவது கம்பெனி நடத்துவாரோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன், நீங்கள் என்ன வேறு மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. உங்கள் எங்கே வளருமோ, ஆமாம் சார் 1 லட்ச ரூபா கொடுத்தா 3 மாதத்தில் 2 லட்ச ரூபா ஆக்கி தரேன்னாரு, சூப்பராக வளர்கிற இடம், அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் முழுசாக மெசேஜை கேட்டு முடிக்கல, முழுசாக மெசேஜை கேட்டு முடிக்கல. எங்கே வளருமோ வளரும் இடத்தில் உன்னுடைய ஆகாரத்தை போடு. நிறைய பேர் அதெல்லாம் செய்யறதே இல்லை. முதல்ல கடனை நிறுத்துறது இல்லை, ரெண்டாவது உன் ஆகாரம் உன் கண்ட்ரோலில் இருக்கிறது இல்லை, மூணாவது உன் ஆகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கொண்டு போய் விளையும் இடத்தில் போடுவது இல்லை. இதெல்லாம் உலகத்தான் இன்றைக்கு வளர்ந்தவர்கள் செய்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள். நாம் அதையெல்லாம் எங்கே சேர்க்கறது, எங்கே சேர்க்கறது, எப்படி சேர்க்கறது? சேமிப்பு அவசியமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய பல இக்கட்டுகளை காப்பாற்றியது அந்த சேமிப்பு தான். இனி வரப்போகிற பல இக்கட்டுகளையும் சமாளித்து காப்பாற்றப் போவதும் அந்த சேமிப்பு தான். அதனால சிறுக சேமித்தால் சிறுக விடுதலை அடைவீர்கள், பெருக சேமித்தால் பெருக விடுதலை அடைவீர்கள். அல்லேலூயா. சரி, படிப்படியாக நீங்கள் நான் சொல்கிறது புரிஞ்சுட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் விளையக்கூடிய இடத்துல போடு, கொண்டு போய் எதில் போட்டுறாத. குறிப்பாக ஆண்களுக்கு சொல்கிறேன், எதில் போட்டுறக்கூடாது? தண்ணியில் போட்டுறக்கூடாது, தப்பான இடத்துல போட்டுறக்கூடாது, தவறான காரியங்களில் போட்டுறக்கூடாது, உன் பணத்தை இழக்கக்கூடிய இடங்களில் போட்டுறக்கூடாது, விளையும் இடங்களில் போட வேண்டும். மூணாவது அதே வசனம், நல்லா கவனிங்க. அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். போதும். நம்முடைய பணமானது எப்படி பெருகும்னா நீண்ட காலத்துக்கு பிறகுதான் பெருகும். இன்னைக்கு விதைச்சி நாளைக்கே மாங்காய் வரப்போறதில்லை. இன்னைக்கே தென்னை மரத்தை நட்டுட்டு அடுத்த 1 வாரத்தில் தென்னங்காய் வரப்போறது இல்லை. எல்லாமே கடவுளுடைய பிரின்சிபல் படி ஒரு நீண்ட இடைவெளி, ஒரு நல்ல சாவகாசமான ஒரு சமயத்தை கொடுத்தா நல்ல பலனை தரும். இதே வலசரவாக்கத்தில் பிறந்தவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இதே வலசரவாக்கத்தில் பிறந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க. எல்லாரும் சொந்த வீடா? பரவாயில்ல. வடபழனியில் இல்லை போரூரில் வலசரவாக்கன்றதுனால வலசரவாக்கத்தை மட்டும் எடுத்து இந்த பகுதியிலேருந்து தானே வந்திருப்பீங்க, அமெரிக்காலேருந்து வந்துருக்கு போகிறீங்க, இங்கேயே பிறந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படின்றவங்க கையை உயர்த்துங்க. சரி, ஓகே, சந்தோஷம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல 1 சென்ட் இடம் ஒரு 5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கெலாம் எனக்கு கிடைச்சிது சார் அப்படின்றவங்க கை உயர்த்துங்க. காதில் கேட்டிருக்கிறேன், ஆமாம் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கி என்ன, அன்றைக்கே 3 லட்ச ரூபா சொன்னாங்க, என்கிட்ட 2 லட்ச ரூபா இருந்தது, சீட்டு வேறு 1 லட்ச ரூபாய்க்கு போட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் பாரு வாங்காம விட்டோம், இன்னைக்கு கேட்டால் 3 கோடின்றான். விளங்குதா? இப்படியே கோட்டை விட்டு கதை சொல்லி காதெல்லாம் ரத்தம் தான் வருது. இந்த கதை சொல்கிறத நிறுத்திட்டு வேலையை ஆரம்பிங்க. அல்லேலூயா. நீண்ட நாட்களுக்கு பலன் தரக்கூடிய ஆரோக்கியமான காரியங்களில் அதுக்கான கவுன்சிலிங்க்கு வாங்க. எப்போ பார்த்தாலும் பாஸ்டர்கிட்ட வரும், பாஸ்டர் கழுத்து இந்த பக்கமே வலிக்குது பாஸ்டர், அவன் வீட்டுக்கார் திட்டினே இருக்கிறார் பாஸ்டர். இது ஓகே, கொஞ்சம் ஆரோக்கியம், கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறேன், நான் சில முதலீடுகளை பண்ணணும் பாஸ்டர், எனக்கு ஒரு ஆள். பல நேரத்தில் பாஸ்டர்களாகி எங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு என்ன தெரியுமா, ஒரே பேஷண்ட்டை திரும்ப திரும்ப பார்க்குறேன். டாக்டரே அப்செட் ஆயிடுறான் சார், டாக்டரே டென்ஷன் ஆயிடுவான். ஒரு மாத்திரை கொடுப்பான், சார் அடுத்த வாரம் வாங்கணுவான்.
திரும்ப அடுத்த வாரம் மாத்திரை மாற்றி கொடுப்பான். அது அதே மாதிரி சொல்லும். மாத்திரை 30 முழுங்கிட்டு மாத்திரை ஏதாவது இருக்குதா? சரி இன்னொரு மாத்திரை. அவன் ஸ்கூலில் 4 தான் கற்றுக் கொடுத்தாங்க. அவன் 4, அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் புக்கை பரட்டி அதை பரட்டி எல்லாம் பார்த்து அவன் இன்னும் 2, 3 எல்லாம் எக்ஸ்ட்ரா கற்றுக் கொடுக்காதெல்லாம் கற்றுக்கிட்டு 6 டைப்பான மாத்திரை கொடுத்து 3 மாதம் கழித்து வந்த பிறகும் அந்த பேஷண்ட்டை பார்த்தா எதாவது மாத்திரை இருக்கா? அவன் யோசிக்கிறான். 1 வாரத்துக்கு 1 முறை வா அப்படின்னு சொன்னவன் நீங்கள் அடுத்த மாதம் வாங்க அப்படின்வான். அப்புறம் 2 மாதம். ஏன்னா உன்னை பார்க்க பிடிக்கல அவனுக்கு. என்ன பண்ணல? ஏன்னா எல்லா மாத்திரையும் முழுங்கிட்டு ஒரு மாற்றம் கூட இல்லைன்ற, அதனால உன்னை பார்க்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் சொன்னா அது அப்படிதான் இருக்கும். எப்படி? அப்போ சைக்காலஜிக்கல் டாக்டர்கிட்ட மன ரீதியான பிரச்சனை, நீ அவரை போய் பாரு. அவர்கிட்ட போய் அந்த 60 நாள் மாத்திரையும் முழுங்கி போட்டு அப்படின்னா அவன் இன்னொரு டாக்டர்கிட்ட நாங்கள் மாற்ற முடியல. என்ன பண்ண முடியல? எழுதி கொடுத்து நீ அந்த சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்ல முடியல. அதனால் அழ முடியாமல் சிரிச்சுன்னு இருக்கிறோம். ஆரோக்கியமான கவுன்சிலிங், பலனடையக்கூடிய கவுன்சிலிங், வளரக்கூடிய கவுன்சிலிங் கிட்ட உட்காந்தா மணிக்கணக்காக பேசுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை கொண்டு வரக்கூடாது அப்படிலாம் சொல்ல சாமி. கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஏதாவது கேளுங்கன்றோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஓகே. அப்போது நீண்ட காலத்திற்கு இப்போ நிறைய இடத்துல ஸ்கேம் எல்லாம் நடந்து நிறைய பேர் பணங்களை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு 5 லட்ச ரூபா ஏமாற்றிட்டான். பல இன்னல்கள் வழியாக போயிட்டு வந்திருக்கிறோம். இந்த பாடங்கள்லாம் ஏதோ சும்மாலாம் அப்படியே ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு வர பாடம்லாம் கிடையாது. வாழ்க்கையில் ஏதோ சொல்லானே இவன் அவனை பற்றியே பேசுகிறான்டா. நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையிலிருந்து வழியிலிருந்து காரியங்கள் வருவதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் உயிர் நண்பன், அந்த நண்பன், இந்த நண்பன். அதனால் கடவுள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் மிக முக்கியமானது. ஒவ்வொரு பணமும் அது ஆசீர்வாதமானது. அதெல்லாம் ஜெபத்திலிருந்து கிடைச்சது, கிருபையினால கிடைச்சது, கர்த்தர் கொடுத்த அந்த பலத்தினால கிடைச்சது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீண்ட நாட்கள் பலன். அப்போ எதுலேயுமே நீண்ட நாட்கள் கழித்து பலன் தரக்கூடிய விஷயங்களில் கையிலேயே வச்சுருக்காம அது ஆரோக்கியமான 500 ரூபா போடலாங்களாங்க, 200 ரூபா போடலாமா, அதெல்லாம் நீ யோசிக்காத. வசனம் சொல்லுது, உன் ஆகாரத்தில் கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணு, விளையும் இடத்துல ஆமாம் சேமிக்கும் பழக்கத்தை வைத்துக்கொள். அடுத்தது 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மீது என்ன ஆபத்து நேரிடுமோ என்று உனக்கு தெரியாது. பாருங்க, பணத்தை போடுன்ட்டார் பாஸ்டர்னு கொண்டு போய் 10 லட்ச ரூபா இருக்கிற எஃப்டியை கேன்சல் பண்ணி கொண்டு போய் அப்படியே டம்முன்னு ஒரு இடத்துல போட்டிங்கன்னா அது கிடையாது. இவர் ஞானி, நான் சொல்றது ஒரு ஞானி சொல்றாரு, உன் பணத்தை ஒரு 7 பேர்கிட்ட 8 பேர்கிட்ட கொடுத்து வையே. சித்தப்பாங்கிட்ட ஒரு 1 லட்சம், பெரியப்பாங்கிட்ட அதை பற்றி சொல்ல. வளரக்கூடிய 7-8 பகுதிகளில் உன்னுடைய பணத்தை என்ன பண்ண, பிரித்து அதை ஆரோக்கியமான விதத்தில் வளர செய் அப்படின்றார். இதெல்லாம் பைபிள் சொல்லி கொடுக்குற அருமையான டிப்ஸ். அல்லேலூயா. ஆமாம், நிலத்தில் போடு, இல்லை தங்கத்தில் போடு, இல்லை வெள்ளியில் போடு, ஏதோ ஆரோக்கியமான விதத்தில். இதெல்லாம் கவுன்சிலிங்க்கு வந்தால் தான் நடக்கும். இப்படிப்பட்ட கவுன்சிலிங்லாம் போனீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு 5000 10,000 வாங்குறோம். எவ்வளோ இலவசமாக உட்காந்து ஏசி காற்றுல எப்பவும் போட போகிற அதே காணிக்கையிலேயே எல்லாமே கிடைக்குது. கையை தட்டி ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்களேன். பொறாமையிலே தட்டுறீங்களே. எவ்வளவு சபை நேசித்தால் அதை உங்களுக்கு இந்த சேவையை செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பொருளாதாரத்தின் மீது சபை எவ்வளவு அக்கறையாக இருந்தால் அதை செய்யும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 7-8 போடு, 8 பேஸ்கெட்டில் போடு. முதல் பேஸ்கெட் எது? என்னது? தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றதான் உன்னுடைய முதல் பேஸ்கெட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அடுத்து இருக்கிற 7 பேஸ்கெட் கூடுமான அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. நீ அந்த பேஸ்கெட்டில் போடாமல் எத்தனை பேஸ்கெட்டில் போட்டாலும் ஒருவேளை பணம் பெருகும், உனக்குள்ளே சமாதானம் பெருகாது. பணம் பெருகும். அந்த ஃபார்முலா என்ன? தசமாவும் கொடுத்தவன்லாம் தானே 5000 கோடிக்கு பையனுக்கு கல்யாணம் நடத்துகிறான் இல்லையே. பேஸ்கெட்டை யூஸ் பண்ணி வளர்றவன்லாம் வளருவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ராஜ்யம் வளராமல்
நீ எத்தனை பேஸ்கெட்ல போய் நீ வளருவதை குறித்து வேதம் ஆதரிப்பதில்லை. இந்த சமூகத்தை கிறிஸ்துவுக்குள்ள உன்னை நம்பி வளரணுன்றதுதான் கடவுளுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அதனால் அந்த முதல் பேஸ்கெட்ன்றது கிங்டமுடைய வளர்ச்சிக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நம்முடைய உதாரத்துவமான கொடுத்தல் இருக்க வேண்டும், பலனாக இருக்கணும். அது எதுலேருந்து வரணும்? அது உண்ணாகாரத்திலிருந்து வரணும். எங்கேருந்து வரணும்? ஆமாம், உண்ணாகாரத்துலேருந்து 100 ரூபா வரட்டும் சார், அப்புறம் உன் ஆகாரத்துலேருந்து 1000 ரூபா வரட்டும் சார், அப்புறம் உன் ஆகாரத்துலேருந்து 10,000 வரட்டும், உன் ஆகாரத்துலேருந்து 10 லட்சம் வரட்டும். அடுத்தவன் பேக்கெட்டில் இருக்க எடுத்து கொடுக்காத, அதுக்கு பேர் காணிக்க இல்லை. உன் பேக்கெட்டை முதல்ல பெருசாக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? அல்லேலூயா. 7-8 பேஸ்கெட்டில் அதை பிரித்து போட்டால் தான் வளரும். கையிலேயே வச்சுருந்தா வளராது. போடணும்னு கொண்டு போய் டைல்ஸில் போட்டால் வளராது, பீரோவில் வச்சா வளராது. அது எங்கே வளருமோ, இங்கே நல்லா வர்றது சார், இது பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் தருது சார், சூப்பர் சார் அப்படின்னு நீ வாங்கிட்டீங்கன்னா, ஒரே பேஸ்கெட்டில் போட்டினா அது அபார வளர்ச்சியே தராது. அதை பிரித்து போடு என்று ஞானி சொல்லுகிறார். மிகப்பெரிய கோடீஸ்வரர் சொல்கிறார். நான் ஒரு ஏழை பாஸ்டர் விட்டுருங்க. ஆனால் இவர் யார்? சாலமோன், பெரிய ஐஸ்வர்யவான். அவரே அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். எனக்கு எவ்வளோ வரத்து வந்தாலும் வரத்தை அழகாக பிரித்து போட்டு வளர வைக்கிற அந்த ட்ரிக்ஸை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஏன் அதை 7-8 பிரித்து போடணுமா? உலகத்தில் எங்கே எப்போ ஆபத்து வரும்னு தெரியாது. கோவிட் வந்துச்சு, யாரும் வண்டி வாகனமெல்லாம் ஓட்டலை. மோட்டார் வாகனம், மோட்டார் செக்டார்லாம் என்ன ஆயிடுச்சு? கீழே டம்முன்னு விழுந்தது. எது தலை தூக்கி நின்னுது? மெடிசன் தான். இப்போ மெடிசன் சார்ந்த விஷயமோ ஏதோ சில விஷயங்கள் அப்படி அந்த காரியங்களை செஞ்சுருந்தோம் அப்படின்னா, நிச்சயமா உலகத்தில் எப்பேற்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் இந்த 7-8 பேஸ்கெட்டு 1-2 நமக்கு பலன் தரும், 3 நமக்கு பலன் தரும், 2 கீழே போனால் 4 மேலே வரும். இப்படி இந்த பொருளாதாரம் நம்மை காப்பாற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் போனால் தங்கத்திலேயே போடுறது, இல்லை நிலத்திலேயே போடுறது, இல்லை எதையோ இல்லைன்னா சீட்டு கட்டுறது, இல்லை எவனையாவது நம்பி கொடு. உன் பிஸ்னஸில் போடு, உன் பிள்ளைகளுடைய படிப்புக்குள்ளே போடு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, அடுத்தது வேகமா. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். ஆமா, சிலர்லாம் சொல்லுவாங்க, சார் 100% சொல்லுங்க சார். சில ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு சொன்னால் ஒய்ஃப் மாருங்க வந்து வீட்லேயே இருக்கிறனுங்க, ஒரு 50,000 ரூபா இருந்தால் எதையாவது ஒரு துணிமணியாவது வாங்கி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்கிறேங்க அப்படின்னா லாபம் வருமா? எப்படி சொல்லுங்கள், என்னது லாபம் வருமா? இது போட்டால் எவ்வளோ திரும்ப கிடைக்கும்? நீ கூட தான் கல்யாணம் கட்டி 20 வருஷமாக என்னென்னமோ பண்ணுற, லாபம் வந்த மாதிரியே இல்லை, சகிச்சு வாழலை, கொஞ்சம் கொடுத்து தான் பாரு. பொண்டாட்டி செஞ்சால் மட்டும் 1000 கேள்வி புருஷன் கேட்பார், ஆனால் புருஷனை மட்டும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. எவ்வளோ ஒரு தன்னடக்கம் பாருங்கள் கணவர்களுக்குள்ள. என்னன்னா 100% எனக்கு லாபம் சொல்லு. ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன், சொல்ல முடியாது. இட்லி கடை வைக்கிறேன், லாபம் வருமா? தெரியாது. நீ இட்லி சுட தெரியுமான்னு எனக்கு தெரியாத. இட்லி கடை நல்லா வரும்னு எனக்கு தெரியும். தள்ளு வண்டி கடையில் நல்ல லாபம் இருக்குது தெரியும். நீ வைக்கிற தள்ளு வண்டியில் என்ன விற்கிறியோ யாருக்கு தெரியும்? அவனே வீட்டு சாப்பாடு சகிக்க முடியாமல் தான் தெருக்கடைக்கு வரான். உன் கடையில் சால்னா சரியில்லைன்னா அவன் எப்படி போவான்? அப்போ சால்னா வைக்க தெரியணும், இட்லி சுட தெரியணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த தள்ளுவண்டி நல்லா இருக்குது, உன் தள்ளுவண்டி நல்லா இருக்கும். எத்தனை பேர் நான் வந்து ஏன் தெரியுமா தள்ளுவண்டின்றேன்? நான் ஏதாவது வாய் தவறி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னால் நீங்கள் டக்குன்னு ஒரு 50 லட்ச ரூபா எங்கள் இஎம்ஐயில் வாங்கி அதில் போட்டு அந்த ஆள் அன்றைக்கே சொன்னார், தள்ளு வண்டினா 30,000 ரூபாயோட பிரச்சனை முடிஞ்சுது. என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேசுகிறேன். ஆமேன். பாருங்க, எல்லாருக்கும் 100% பலன் தெரிந்தால்தான் கால் வைப்பேன் என்றால் நீ வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது. ரிஸ்கே எடுக்க மாட்டேன்னு எங்கே ரொம்ப ரிஸ்க் இருக்குமோ அங்கே தான் முதல் காலை வைக்கிறது. டோட்டலாக காலி. ஓகேவா? அடுத்த வசனம்.
கவனிக்கிறவன் காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். பாருங்க, நீ எப்பவுமே உனக்கு சாதகமான நேரம் கிடைக்கணும் நீ உட்காந்துட்டே இருந்தா நீ உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னொருத்தன் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவு சாதகமான இடத்தையெல்லாம் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய அறிவுக்கேற்றார் போல் தேவனுடைய உதவியோடு சில விஷயங்கள்ல தைரியமா நின்று பொருளாதாரத்தை பெருக செய்வதற்கு நாம் ஊக்கமடைய வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமா, எல்லாத்துக்கும் காற்றடிக்குது, மேகம் அடிக்குது, அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண. நீ 100 ரூபா வச்சுட்டே இருந்தா ஒவ்வொரு வருஷம் 7.5% பணவீக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. 100 ரூபாய்க்கு போன முறை வாங்கின ஆயில் இன்னைக்கு 1 லிட்டர் வாங்க முடியல இந்த வருஷம். அடுத்த வருஷம் அதுவும் வாங்க முடியாது. இன்னும் 4 வருஷம் வாங்கினா அதையும் வாங்க முடியாது. பணத்தின் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. பணத்தின் வேல்யூவை கூட்டுறது நம்முடைய திறமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். போதும், எல்லாத்தையும் செய்யறோம் நல்ல முயற்சியோட. அதுக்கப்புறம் நம்ம யார் மேல பாரத்தை வச்சிருந்தோம்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு. ஆமா, நம்முடைய ஃபினான்ஸ்ல தேவனை முழுசா நம்பணும். நான் சொல்றேன், காற்றின் திசையை நாம் அறியோம். கர்ப்பவதியினுடைய வயிற்றில் இருக்க குழந்தைகளுடைய எலும்புகள் எப்படி வளர்றதுன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு மிராக்கல் நம்ம ஃபினான்ஸ்லையும் நடக்கும். தேவன் அந்த அற்புதத்தையும் பிரம்மாண்டத்தையும் ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? 5 அப்பம் 2 மீன் பெருகும். சத்தமா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. உன் ஆகாரம் பெருகும், உன் பொருளாதாரம் பெருகும், உன்னுடைய பணம் பெருகும். வாடகை வீட்டிலேயே வாழ மாட்டோம், சொந்த வீட்டுக்கு வருவோம். இஎம்ஐ இல்லாமல் வருவோம், இஎம்ஐ இல்லாமல் கார் வாங்குவோம். எல்லாம் நம்புங்களேன். ஆமாம், ஹோப் சர்ச்சுக்கு இந்த வலசரவாகத்தில் நல்ல ஒரு இடத்து பல நாள் ஆசை. நான் ஆண்டருக்கு முன்னாடி சொல்கிறேன், எனக்கு பல நாள் நான் யோசிச்சது உண்டு. நான் வீட்டில் பகிர்ந்தது, ஹோப் சர்ச்சுக்கு வலசரவாக்கத்துக்கு நான் ஒரு இடம் வாங்கி தரணும்னு எனக்கு ஒரு பெரிய கொள்ள ஆசை. உண்மையாக சொல்கிறேன், பல நாள் யோசனை எனக்கு. அதெல்லாம் எப்படின்னு தெரில, ஆனால் அதுக்கெல்லாம் சமயம் நேர்ந்தா அப்படி எவ்வளோ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அண்ணகிட்ட கூட, அண்ணா கிரவுண்டில் என்னென்ன வேலை? சரி, கனவாது கனவுக்கு காசு இல்லையே. இல்லை, எதுக்கு காசு இல்லை? கனவுக்கு காசு இல்லை. நான் பலமுறை அண்ணகிட்ட சொன்னேன், நம்ம சர்ச் நல்ல எல்லா மிஷினரிஸ் வந்து தங்கிட்டு போகிற மாதிரி இதெல்லாம் இப்போ இந்த பொத்தியா விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பேசியிருக்கிறோம் பல நேரத்தில். அப்படிப்பட்ட ஒரு ஆலயமாக நம்முடைய ஆலயம் மாற வேண்டும். அநேகர் இளைப்பாறுகிற ஸ்தலமாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த பெரிய கனவுகள், பெரிய தரிசனங்கள்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் பண விஷயத்தில். அப்போ தான் இதெல்லாம் நிறைவேற்ற முடியும். நம்ம எல்லாம் இங்கே இழந்துட்டு அங்கே இழந்துட்டு இது போச்சு அது போச்சுன்னு எல்லாம் ஓட்டாங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? எல்லாம் செழித்தவர்களாக மாற வேண்டும். ஓகேவா? அப்போ தேவன் நம்முடைய பொருளாதாரத்திற்கு பொறுப்பானவராக இருந்து ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இரு. அது எப்போ உனக்கு பலன் தரும்னு உனக்கு தெரியாது. நிறைய நேரத்தில் 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 10 மணிக்கு சம்பளம் எதிர்பார்க்கறது. வேலைக்கு வந்துட்டு 1 மணி நேரம் 10 மணிக்கு சம்பளம் இங்கேயாவது வாங்கியிருக்கீங்களா? இல்லை. காலையில் 9 மணிக்கு போனால் சாயந்தரம் 5 மணிக்கு வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்கும். இந்த பண விஷயத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக்னஸ் என்னென்னா, சரி இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டோம், இன்றைக்கி அப்படியே வைப்ரண்ட் ஆகி நான் மாதம் ஒரு 5000 ரூபாவது நான் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, இது என்ன மாதம்? செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தீர்மானது, அக்டோபர் மாதத்துல ஆரம்பிக்கணும்னா டிசம்பர் கூட தாங்கிறது கிடையாது. காலை மாலைன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல நீ ஸ்டார்ட் பண்ண, என்னைக்கு முடிக்கணுமோ அது வரைக்கும் அதில் ட்ராவல் பண்ணு. 5 வருஷம் சேமிக்க போகிறேன் என் பிள்ளையினுடைய படிப்புக்காகனா, என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறியோ அது உன்னுடைய காலை. 5 வருஷம் கழித்து முடிக்க போறியா, அதுதான் உன்னுடைய மாலை. ஒரு 20 வருஷம் நான் சேமிக்க போகிறேன், அதுதான் உன்னுடைய காலை. என்னைக்கு டிசிஷன் எடுத்து அந்த முதல் காரியத்தை போட்டியோ அதுதான் உன்னுடைய காலை. 20 வருஷம் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா அதனுடைய மாலை. இடையிலே பாதியிலே ஓடிடுறது, சீட்டு பணத்தை எடுக்கிறது,
20 மாதம் சீட்டு 2வது மாதத்துல எடுத்துட்டு கையில் 5 லட்ச ரூபா கையில் வச்சுட்டு, ஏய் பணம் வந்துருச்சு. உன் பணம் இல்லை சார், 20 பேருடைய பணம் அது. ஒழுக்கமாக 20 மாதம் கட்டினாதான் அது உன் பணம். வாடா போகலாம், KFC போகலாம், அங்கே போகலாம், இங்கே டாம் தூண் போய் திடீர்னு ஒரு காரில் வந்து அப்படி பயங்கரமாக இறங்குறது. எவனோ காசில் நீ காரை வாங்கி ஓட்டுனுங்கிற, எவனோ காசில் நகையை வாங்கி போட்டுனுங்கிற. சாரி, இதெல்லாம் நிறுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு சீட்டே அவசியம் இல்லை. ஏதோ அத்தியாவசியத்துக்காக சில விஷயங்கள்லாம் போடுறோம் மேலே வர்றதுக்காக. அதில் டிசிப்ளைன் தேவை. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எதை ஒன்று பொருளாதாரத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான விதத்தில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறியோ அது எண்ட் டைம் வரைக்கும் அது மேலே நீ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் உன் பணம் பெருகும். இல்லைன்னா பெருகாது, உன் பணம் பெருகவே பெருகாது. நான் சொல்கிறேன், ஃபினான்ஸில் ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த ஃபினான்ஸில் பல வருஷங்களில் நான் லாக்கும் ஆகியிருக்கிறேன். இந்த ஒரு 5-6 மாதத்தில் சின்ன சின்ன விஷயங்களை அத்தியாவசியத்துக்காக செய்ய முயற்சி பண்ணியே சில விஷயங்கள்லேருந்து நான் விடுதலை ஆகியிருக்கிறேன். ஒரு முழுமையான விடுதலைக்கு அப்புறம் நானே இதே இடத்துல வந்து சாட்சி சொல்லுவேன். ஆண்டவரே, நான் பேசுகிற நான் கடன்காரனாக இருக்கக்கூடாதுன்றதுல ஆழமாக இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கு. இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிற 4 வசனத்துக்கு விளக்கம் இருக்குது, சமயம் இல்லை. ஃபினான்ஸில் எதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, வலிக்கும், கஷ்டமாக இருக்கும், அதை மாலை வரையிலும் தொடருங்கள். வேகமாக முதல்லேருந்து சொல்லிடலாமா? முதல்ல என்னது? உன் ஆகாரத்தை முதலில். எதை செஞ்சாலும் நான் என் உழைப்பிலிருந்து தான் செய்வேன், அதுக்குள்ளத்தான் வாழ்வேன். ஷாம்பு 2 ரூபா ஷாம்பு வாங்க முடியல அப்படின்னா 1 ரூபா ஷாம்பு வாங்கிக்கோ. இப்போ அதனால் என்ன பிரச்சனை? எப்போவுமே நான் வந்து 65 ரூபா சோப்பு தான் சார் வாங்குவேன். சரி, அது கடனில் வாங்குறேன். இப்போ 10 ரூபாய்க்கு வாங்கி 2 நாள் தேய்ச்சிக்கோ, தப்பு இல்லை. உன் உழைப்பை கூட்டு, உன் திறமைகளை கூட்டு. நீ ஒரு சாதாரணமான ஆளே கிடையாது. தேவனுடைய அபாரங்கள் நம்முடைய இருதயங்களில் இருக்குது. நம்ம சாதாரணமான படைப்பே இல்லை சார். கர்த்தர் நம்மளை உயரங்களில் கொண்டு போய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உன் ஆகாரத்தை உறுதிப்படுத்து. 2வது, தண்ணீர் மேலே இல்லை, விளையும் இடத்துல போடு. நீண்ட நாட்களுக்கு பொறுமையாக காத்திரு. ஆரோக்கியமான இல்லை 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 பிரித்து போடு. அதில் முதல் பேஸ்கெட்டில் எதை போடு? கிங்டம்காக போடு. அடுத்தது, ஆபத்து வரும், அதில் ஏதாவது ஒன்று நமக்கு கை கொடுக்கும். அல்லேலூயா. அடுத்தது, சாதகமான நேரத்தை யாருக்கிட்டே 100% வருமா சார் அப்படிலாம் கேட்டு பழகாத. நீங்களே வாழ்க்கையில் படிங்க, நல்ல கவுன்சிலிங் கேளுங்க. அப்படி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 100% யாராலையும் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஆமென். அப்போ சமயத்தையே தேடிட்டு இருக்காத, உனக்கு அமையும் சமயத்தில் தேவனை நம்பி காரியங்களை செய்ய முற்படு. கர்த்தர் உன் பொருளாதாரங்களில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை தருவார். பணத்துக்காக கஷ்டப்பட்டு அலைய வேண்டியது இல்லை, பிச்சை எடுத்துக்கிட்டு திரிய வேண்டியது இல்லை, லோனுக்காக லோன் அலைய வேண்டியது இல்லை. நாம் தேவனுடைய ஐஸ்வர்யங்களை, தேவனுடைய தாராளங்களை அனுபவிப்பதற்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. அடுத்தது, அந்த பொருளாதாரத்தை கர்த்தருடைய செயலை நம்புங்க. காலை முதல் மாலை வரையிலும் அதில் தொடர்ந்து வேலை செய்யுங்கள். மாலையில் உங்களுடைய அபாரமான வளர்ச்சியையும் பெருக்கத்தையும் காண்பீர்கள். கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடி. பொருளாதாரத்தில் சத்துரு விரித்திருக்கிற அந்த பிரம்மாண்டமான வலை இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படுவதாக. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பல நேரத்தில் பொருளாதாரத்தினுடைய தேவை அதிகமாகும் போது நம்முடைய இருதயத்தில் சந்தேகங்கள் வருது, தேவன் மேலே போராட்டமான எண்ணங்கள் வந்துடுது. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கலைத்து விட்டு தேவன் என்ன ஃபார்முலா தந்திருக்கிறாரோ, வேதம் நமக்கு எப்படி அதை வலியுறுத்துகிறதோ அதன் வழியாய் போகும்போது நிச்சயமாய் நாமும் பல கோடிகளை ஆளுகிறவர்களாக நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோடிகள் நமக்கு ஜீவன் இல்லை, ஆனால் கோடிகள் நாம்
ஜீவிப்பதற்கு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய கரங்களில் பணங்கள் இருந்தால் அது தேவை உள்ளவர்களுக்கு போய் சேர்ந்து இந்த தேசத்தை, குடும்பத்தை, உறவுகளை அது ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. நிறைய கணவன் தன் மனைவியை நல்லா வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா காசு இல்லை. நிறைய கணவனை நல்லா கேர் பண்ணும், நிறைய மனைவிகளுக்கு ஆசை இருக்கு, ஆனா காசு இல்லை. நல்ல பிள்ளைகளை படிச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு அப்பா அம்மாவுக்கு ஆசை இருக்கு, ஆனா காசு இல்லை. இந்த காசு இல்லை, காசு இல்லைன்ற இந்த சாபங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபாலா ஷியாந்தரபல வரபலவா. தேவனுடைய பிள்ளைகள் நல்ல நிலையிலே படிப்பார்களாக, உயர்ந்த ஸ்தானங்களிலே நடப்பார்களாக. அதற்கு இந்த பணம் எங்களுக்கு ஒரு ஆண்டவரே உதவிக்காரனாக, நண்பனாக, சகோதரனாக, ஒரு ஊழியக்காரனாக இருந்து வேலை செய்யட்டும், வேலை செய்யட்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் கடினமா இருந்தாலும் இதையெல்லாம் நாங்க பின்தொடர உதவி செய்யுங்கப்பா. சாலமோனுக்கு இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான நாலேஜ், இந்த ஞானத்தை அவருக்கு நீங்க தந்தீங்களே, இது கடவுளுடைய ஆலோசனை. இதையெல்லாம் உலகத்தான் எடுத்து அதனுடைய பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களில் ஒரு வெளிச்சம் உண்டாயிருப்பதாக, இருதயங்களே ஒரு வெளிச்சம் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, பணத்தை குறித்து எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் வெளியேறுவதாக, இருதயம் சுகமாயிருப்பதாக. கடவுளோடைய எல்லாத்தோடையும் பணத்தை மிக்ஸ் பண்ணி பின்னி பிணைஞ்சு எதையாவது யோசிச்சுட்டு இருக்காம ஆண்டவரே ஒரு விடுதலை மனதோடு இருக்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, சபைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஊழியர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சபை மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, சபையில் வருகிற ஜனங்களுடைய கனவுகள் நிறைவேறட்டும், திருச்சபையினுடைய தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக. அதற்குரிய அனைத்து பணங்களும் முறையான விதத்தில் எங்கள் கரங்களிலே வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். எல்லா எல்லைகளிலும் பெருக பண்ணுகிறவர், எல்லா எல்லைகளிலும் ஆசீர்வதிக்கிறவர், உம்முடைய அற்புதமான கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.